ஹலோ பசங்களா, கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல இருக்கும். இதுல ஆக்ஷன் அண்ட் ரீசனிங் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுவும் மெஷர்மெண்ட் லெசன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கியூஆர் நோட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம இந்த கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சயின்டிபிகலி கரெக்ஷன் எக்ஸ்பிரஷன் இஸ் த மாஸ் ஆஃப் த பேக் இஸ் 10 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஆமா, 10 கிலோகிராம் இஸ் ரைட் தான். கிலோகிராம்ல மென்ஷன் பண்ணா அது மாஸ் தான். பட் எவ்ரிடே லைஃப்ல நம்ம வெயிட்டை இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வெயிட் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற டேர்ம்ல தான் நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிலோகிராம நம்ம வெயிட்னு சொல்லுவோம், ஆனா ஆக்சுவலா அது மாஸ். ரெண்டுமே கரெக்ட் தான். பட் மேல சொன்னதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கீழே கொடுக்கல. ஸோ தட்ஸ் வை கோ ஃபார் த ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் ரிலேஷன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில கரெக்ட் ரிலேஷன் இல்லை. அடுத்தது பாருங்க, 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின்ங்கிறது கரெக்ட் தான். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 273 வச்சுப்போம். 273.16 273 வச்சுப்போம். இதை நம்ம செல்சியஸ் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம 273 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கரெக்ட். 273 ரிலேஷன் சொல்லிட்டு செல்சியஸ் ஸ்கேல்ல நம்ம ஆட் பண்றோம். ஸோ லெட் அஸ் கோ ஃபார் த ஆப்ஷன் பி. ஸோ போத் ஆர் இஸ் த ரைட் ஆன்சர். So next question பாருங்க. Distance between two celestial bodies is measured in terms of 1 light year. Okay. The distance traveled by the light in 1 year is called as a 1 light year. ஆமா, ரெண்டு ஆப்ஜெக்ட் கிடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை மெஷர் பண்றதுக்கு நம்ம 1 light year யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 1 light yearங்கிறது லைட் 1 இயருக்கு டிராவல் பண்றது, அதுதான். ஸோ அப்ப கரெக்டா தியரம் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஸோ அப்ப ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். போத் ஆர் கரெக்டா எனக்கு ரிலேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அவ்வளவுதான் பசங்களா. கான்செப்ட் கரெக்டான்னு பார்க்கணும், அதோட இந்த டேர்ம் ரிலேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டை மட்டும் பாத்தீங்கன்னாவே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதே மாதிரி என்ன கொஸ்டின் வேணும்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ டு எக்ஸ்பிளைன் ஆல் த கொஸ்டின். See you at the next session.